பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை மேற்கொண்டார். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். ராமதாஸின் இந்த அறிவிப்பின் போதே குறுக்கிட்ட பாமக தலைவர் அன்புமணி தனது சகோதரியின் மகனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்குவதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. இதனால் கோபமடைந்த ராமதாஸ் இது தான் ஆரம்பித்த கட்சி, தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எனவும் விருப்பம் இல்லாத யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் காட்டமாக கூறினார். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் இன்று விளக்கம் அளித்துள்ளார். அது எங்க உட்கட்சி பேசணும், அது சரியா போச்சு. பேசணும். அப்புறம் அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணு அவர் நீடுகிறார்ன்ற பேச்சு இல்லை. அது அங்க பொதுக்குழுவிலே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். முகுந்தன் நியமனத்தை இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று உறுதி செஞ்சிருக்காரு. இதே வேளையில் பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2வது நாளாக கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். 3வது நாளாக நாளையும் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகுது என்பது கிடைச்ச தகவலாக பார்த்துட்டு இருக்கோம். கல்பனா, நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.